ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரீமர் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரீமரை நான் அமேசான்ல தான் வாங்கினேன். இதோட விலை 1799 ரூபா. இது ரொம்ப காம்பேக்டான டிராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்ட்ரீமர். இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நாம டிராவல் பண்ணும்போது இந்த கவர்ல ஸ்டீமரை போட்டு கொண்டு போகலாம். இதுல 2 கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்டு இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இதுல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. பேக் சைட்ல இந்த ப்ராடக்ட்டை நாம யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வாரண்டி கார்டு. இந்த ஸ்டீமருக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. இங்க இருக்கிற கோடை ஸ்கேன் பண்ணி நாம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்றதுங்கிற ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். நாம இப்ப பார்க்கறது ப்ராடக்டோட மெயின் யூனிட். இது ஒயிட் கலர்ல தான் வருது. சிங்கிள் கலர்ல தான் இருக்கு, கலர் ஆப்ஷன் இல்லை. இது கூடவே ஒரு லாங் ஒயர் இருக்கு. கிட்டத்தட்ட 1.8 மீட்டர் லென்த் இருக்கும். இதுதான் வாட்டர் டேங்க். இதுல 150 ml வாட்டர் பிடிக்கும். இதுதான் மெயின் யூனிட்டோட செராமிக் பார்ட். இதுதான் ஹீட் ஆகிற பகுதி. இதை சுவிட்ச் ஆன்ல இருக்கும்போது தொட்டுடாதீங்க, இது ஹீட்டா இருக்கும். இங்க ஒரு பட்டன் இருக்கு. இதை ஆன் பண்ணும்போது தான் ஸ்ட்ரீம் வரும். இது 1000 வாட் வாட்டேஜ்ல தான் ஹீட் ஆகுது. இங்க ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்கு. இந்த ஸ்டீமரை நாம ஆன் பண்ணும்போது இங்க லைட் எரியும். நம்ம இதை யூஸ் பண்ணும்போது இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிராவல் பண்ணும்போது இதை ஃபோல்டு பண்ணி பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். இந்த வாட்டர் டேங்க்ல ஒரு ஃபிளாப் பகுதி இருக்கு. அதை ஓபன் பண்ணி அது வழியா தண்ணிய ஃபில் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதை மெயின் பார்ட்டோட இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் மெயின் பார்ட்ல ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியும். 20 செகண்ட்ஸ்லயே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டீம் வர ஆரம்பிச்சதும் அந்த இண்டிகேட்டர் லைட் ஆஃப் ஆயிடும். இப்ப நாம எந்த ட்ரெஸ் அயன் பண்ணமோ அதை ஹேங்கிங்ல வச்சு அயன் பண்ணிக்கலாம். இதை வெர்டிக்கலா வச்சுதான் அயன் பண்ணணும்னு இல்லை, துணியை ஃபிளாட்டா போட்டு நார்மலா அயன் பண்ற மாதிரியும் அயன் பண்ணிக்கலாம். இது யூஸ்ல இருக்கும்போது தொட்டுடாதீங்க, ஸ்டீம் ரொம்ப ஹாட்டா வருது. இதை உடம்புல போட்டுக்கிட்டே அயன் பண்ணிடாதீங்க. இதுல யூஸ் பண்ற வாட்டர் நல்ல வாட்டரா யூஸ் பண்ணுங்க. சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணா உள்ள சால்ட் படிய ஆரம்பிச்சிடும். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் டேங்கை எம்டி பண்ணி வச்சுடுங்க. அந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு சரியா அயன் பண்ணது தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துக்கிறேன். இதுல நிறைய சுருக்கம் இருக்கு. இதுல ஒரு சைட் மட்டும் நான் அயன் பண்ணி காட்டுறேன். டிஃபரன்ஸ் நீங்களே பாருங்க. இந்த வாட்டர் டேங்கை ஒரு தடவை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா 2ல இருந்து 3 ஷர்ட் வரைக்கும் அயன் பண்ணிக்கலாம். சடனா ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து அயன் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு ரொம்ப கன்வீனியன்டான ஸ்டீமர். 1799 ரூபாய்க்கு இது ரொம்ப வர்த்து தான். அமேசான்ல நிறைய பேர் இதை ரிவ்யூ பண்ணி நல்ல ரேட் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, நான் அயன் பண்ண பக்கத்துக்கும் அயன் பண்ணாத பக்கத்துக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டீமர் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.